பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியோடும் களிப்போடும் சந்தோஷத்தோடு இருங்கள். ஆண்டவர் பெரியவர். நிச்சயமாக அவர் ஒரு நாளும் சொன்ன வார்த்தையை அவர் மாறவே மாட்டார். ஆமென். ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருங்க, தேவனை நம்புங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் இடத்துல உண்மை உள்ளவர்களா இருங்க, தேவனை தேடுங்க. நிச்சயமாக அவரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். என்னோடு தொடர்ச்சியாக நீங்கள் வீக்லி இந்த வசனத்தை கேட்டு வருகிறீர்கள். வார வாரம் உங்களுக்கு நான் அனுப்புகிற இந்த வார்த்தையானது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்கும் உங்க குடும்பத்துக்கும் பெரிய ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு பேசப்படும் என்று சொல்லி நம்புகிறேன். தொடர்ந்து இந்த வாரத்தின் வார்த்தைகளானது சங்கீதம் 115 அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்படுகிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நம்ப வேண்டும், வானத்தையும் பூமியும் ஆண்டவராய் தேவன் படைத்தார், அவர் உருவாக்கினார் என்று சொல்லி. ஆமென். அந்த தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்ணுகிறாரு, அதிசயங்கள் நம்மளுக்கு உண்டாக்குவார், நம்மளுக்கு அதிசயம் செய்கிற தேவனா இருக்கார். காரணம் என்ன? அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அதிசயமான தேவன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய வேலையில நீங்கள் சோர்ந்து போன வார்த்தைகளை கேட்டிருக்கலாம், தோல்வியான காரியங்களை சந்தித்திருக்கலாம். ஒருவேளை எல்லா காரியமும் உங்களுக்கு எதிராய் திரும்புகிறது போல நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை விசுவாசிங்க. எந்த ஆண்டவரை விசுவாசிங்கள் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது, அவர் வார்த்தையினால் எல்லாம் நடந்தது. இன்றைக்கு ஆண்டவரோட வார்த்தையை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து போகிறது. காரணம் என்ன? உலகம் சொல்லிக் கொடுக்கிறது போல, உலகம் காட்டுகிறது போல நிறைய பேர் அதன் வழியாக போகும்போது நிறைய இழப்புகள், நிறைய கண்ணீர், நிறைய பிரிவினைகள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவர் சத்தியத்தை போதிப்பார், பரிசுத்தத்தை ஆண்டவர் விளக்குவார். அது மட்டுமல்ல, நீங்கள் தேவனுக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி ஆண்டவரோட வார்த்தை எப்பொழுதும் உங்களுக்குள்ள பேசும். அதனால் இங்க சொல்லப்படுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்புங்க, நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்யுமாக. ஆண்டவரே, சங்கீதம் 115 அதிகாரம் 5வது வசனத்துல 15ஆம் வசனத்துல சொன்னது போல, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட மால் கூடும் மால் ஆகும். ஆண்டவரே, இவர்கள் எல்லா தரித்திரங்களும் எல்லா கண்ணீரும் கவலையும் கர்த்தர் எடுத்து போட்டு இவர்களை தேவ மகிமைக்குள் ஆண்டவரை இடைக்கட்டி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.